அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இந்த வீடியோவில் தமிழ்நாடு பேராமெடிக்கல் கவுன்சிலிங் 2024க்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் tnmedicalselection.net அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் போட்டாலே ஃபஸ்ட்டு எடுத்ததும் இந்த வெப்சைட் வந்துடும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பை யூஸ் பண்ணுங்கள். மொபைல் டேப் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது tnmedicalselection.net ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணதும் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு பிஎம்சி கோர்சஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரிசையாக பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ், நர்சிங் ஃபார் விமன், பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட்/டிப்ளமோ, போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் லேட்ரல் என்ட்ரி, ஃபார்ம் டி இப்படியெல்லாம் இருக்கும். இதில் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸில் ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும். ஒன்று, கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் பேராமெடிக்கல் கோர்சஸ் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா 2024-2025 செஷன் வரும். ரெண்டாவது, ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் அட்மிஷன் டு பேராமெடிக்கல் கோர்சஸ் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா 2024-2025 செஷன் வரும். ஸோ இதை நீங்கள் ப்ராஸ்பெக்டஸை கிளிக் பண்ணிங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஏஎஸ்எல்பி, பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோதெரப்பி டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியோ பல்மோனரி perfusion technology, BSc medical laboratory technology, BSc operation theatre and anesthesia technology, BSc cardiac technology, BSc critical care technology, BSc dialysis technology, BSc physician assistant, BSc accident and emergency care technology, BSc respiratory therapy, B-Optom, BOT, BSc neuro electrophysiology, பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன், இது எல்லாம் வருது. இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன? 21/6/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ள ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டுறணும். பி வெரி கேர்ஃபுல். ஜூன் 21 லாஸ்ட் டேட்டு. அகைன் பிஎம்சி கோர்சஸ் வந்துடுறேன். கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா 2024-2025 கிளிக் பண்ணால் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் அகைன் பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் அப்ளை பண்ணீங்களா, ஃபார்ம் டி 6 இயர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்களா, ஃபார்ம் டி போஸ்ட் பெக்காலோரியேட் 3 இயர்ஸ் கோர்ஸ் டாக்டர் ஆஃப் ஃபார்மசி சொல்கிறாங்க, ஃபார்ம் டி, அதை அப்ளை பண்ணிங்களான்னு பார்க்கணும். இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணுறோம். இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்ம் டி இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. இதில் வர்றது தான் கவர்மெண்ட் ஜாபு. அதுவும் சில கோர்சஸ்க்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்காது. கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா இந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸில் வரும். அப்புறம் அந்த டிப்ளமோ பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கும் கவர்மெண்ட் ஜாப் உண்டு. ஓகே, கணினி வாயிலாக விண்ணப்பதாரர்கள் எப்படி விண்ணப்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்க வேண்டியது, நீங்கள் அப்ளிகேஷன்லாம் போட்டதுக்கப்புறம் டவுன்லோட் ஃபில்ட் இன் அப்ளிகேஷன் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ், அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்ப தேவையில்லை, இல்லை நேரில் போய் கொடுக்க தேவையில்லை. ஆன்லைனில் அப்ளை பண்ணால் போதும். நீட் நாட் பி சென்ட் இட் டு செலெக்ஷன் கமிட்டி பை போஸ்ட் ஆர் இன் பர்சன். நீங்கள் போய் கொடுக்க வேணாம். பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஆன்லைன் அப்ளை பண்ணால் போதும். என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு திருப்பி நான் முன்னாடி சொல்லியிருக்காங்க. இங்கே ஐ ஹவ் ஃபுல்லி கான் த்ரூ ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ஐ ஹியர்பை அக்செப்ட் ஆல் த ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் ப்ரிஸ்கிரைப்ட் இன் இட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எஸ் அப்படின்னு இங்கே டிக்கு க்ரீன் கலரில் போட்டுட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடும். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனில் குவாலிஃபையிங் எக்ஸாம் ஹெச்எஸ்சியா, எஸ்எஸ்சி, சிபிஎஸ்சியா, ஐஎஸ்சியா, அதர்ஸா. ஹெச்எஸ்சினா 12th தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படித்தவங்களாம் வந்துடுவாங்க. குவாலிஃபிகேஷன் இயர் என்ன, எந்த வருஷம் நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணீங்க, +1 பாஸ் பண்ணிங்களா இல்லையா, எஸ். உங்களோட ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பர், ஓடிபி வரும், பார்த்து கொடுக்கணும். ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுங்கள். பாஸ்வேர்டில் நேமில் அதாவது உங்களோட லெட்டர்ஸ் இருக்கணும், கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் கலந்துருக்கணும், ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் ஹேஷ் அட் இந்த மாதிரி சிம்பிள் இருக்கணும், ஒரு நம்பராவது இருக்கணும். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. 12th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி உங்கள் நேமை இங்கே டைப் பண்ணுங்கள். உங்கள் டேட் ஆஃப் பர்த் 12th ஆர் 10th மார்க் ஷீட்டை பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். ஹெச்எஸ்சி 12th இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரோல் நம்பர் கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பதிவு எண்ணுன்னு கொடுத்துருப்பாங்க. ரோல் நம்பர் போட்டுறாதீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடுங்க. லாகின் ஐடி உங்கள் நேம் கொடுத்து ஒரு நம்பர் மிக்சராக கொடுங்க. இமெயில் ஐடி லாகின் ஐடி கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. ஸோ இமெயில் அட்ரஸும் நீங்கள் கொடுக்கணும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், இங்கே நியூவாக ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கல்ல, அது நீங்களே க்ரியேட் பண்ணது, அதை இங்கே கன்ஃபார்ம் பண்ணுங்கள். லாகின் ஐடி நேம் நீங்களே கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும், மறந்துடாதீங்க. ஸோ சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி ஒன்று உங்களோட நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததும் அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, லாகின் டு கண்டினியூன்னு வரும். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போது நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க. கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க.
நீங்கள் க்ரியேட் பண்ண லாகின் ஐடியோ அல்லது இமெயில் ஐடியோ என்ட்ரு பண்ணி ரெண்டில் ஏதாவது ஒன்று என்ட்ரு பண்ணி உங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்து சைன்இன் கொடுங்க. பாஸ்வேர்டு அதுக்குள்ளே மறந்துருச்சுன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்து கூட பாஸ்வேர்டு திருப்பி ரிட்ரீவ் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இப்போ லாகின் பண்ணதும் ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் காட்டுது. அப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இன்னும் நம்ம அப்ளை பண்ணி முடிக்கலன்னா பெண்டிங் இருக்கும், உங்கள் நேம் காமிக்கும், பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்க சொல்லும், லாக் ஆஃப் பண்ண சொல்லும். இதெல்லாம் விட்டுருங்க. இங்கே பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. உங்கள் நேமும், டேட் ஆஃப் பர்த்து, நேட்டிவிட்டி டிஸ்ட்ரிக்ட்டு இதெல்லாம் ஆல்ரெடி வந்துடுது. மீதி மட்டும் ஃபில் பண்ண வேண்டியதான். உங்கள் அப்பா இல்லை அம்மா இல்லை கார்டியனோட நேமு, 10th or 12th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தீங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடா எந்த ஸ்டேட்டில் பிறந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க, அந்த ஸ்டேட் கொடுங்க. தென் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் செலக்ட் பண்ணுங்கள், நேஷ்னாலிட்டி எந்த நாட்டை சேர்ந்தவர், நேட்டிவிட்டி தமிழ்நாடுன்னு வந்துடும், ரிலீஜன் என்ன, ஹிந்துவா கிறிஸ்டியனா முஸ்லீமா அதை கொடுத்துருங்க, கம்யூனிட்டி என்ன, கேஸ்ட் நேம் என்ன, உங்களோட ஆதார் நம்பர் ஆப்ஷனல்னு கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கொடுக்கறது கொடுக்காதும் உங்கள் விருப்பம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரிசர்வேஷனில் வரவங்களுக்கு மட்டும் தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வரும், ஓசிக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்காது. மித்த பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷனில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இஷ்யூ பண்ணாங்க, தாலுக்கா என்ன, யார் இஷ்யூ பண்ணால், தாசில்தாரா டெபுட்டி தாசில்தாரா, அது சர்டிஃபிகேட் நம்பர் உங்களுக்கு டிஎன் ஸ்லாஷ் போட்டு ஆரம்பிச்சிருக்கோம், அதை ஹேஷ் போட்டு டிஎன் அப்படின்னு போட்டு இப்படி கோடு போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். பழைய மாடலாக இருந்தால் அதில் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். எந்த டேட்டில் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாங்க அதை என்ட்ரு பண்ணுங்கள். கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேமாக இருந்ததுன்னா இந்த அட்ரஸை போட்டு இந்த டிக்கை போட்டிங்கன்னா ரெண்டும் ஒன்றா வந்துடும். வேறு வேறுனா வேறு கொடுங்க. இந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு எதுவுமே போஸ்ட்டில் அனுப்ப போகிறதில்ல, அதனால் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. இப்போது எக்ஸ் சர்வீஸ் மேன்னா எஸ் ஆர் நோ. இந்த மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர் ஆகிருப்பாங்க இல்லையா, அவங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. ஆர்த்தோபீடிக்கலி ஃபிசிக்கலி டிசபிள்டு அப்படின்னா, அதாவது உடலில் ஊனம் இருக்கிறது அப்படின்னா எஸ்னா எஸ், நோ நோ, அதுக்குரிய சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், பார்த்துங்க. இப்போது சேவ் அண்ட் ப்ரொசீட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் 6th to 12th தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்களா, எஸ்னா எஸ், நோனா என். 6th to 12th தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ அல்லது ரைட் டு எஜுகேஷன் அதுலேயோ படிச்சிங்களா. இந்த ரைட் டு எஜுகேஷனில் படித்தா ஃபீஸே கட்டியிருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி படிச்சிங்களா, எஸ்னா எஸ், நோனா கொடுங்க. சரி, அடுத்து ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவங்களும் நோ தான் வரும், ஞாபகம் வச்சுங்க. ஸ்கூல் ஆஃப் ஸ்டடியில் எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, 6th to 12th, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, ஸ்கூல் டைப் ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டாக எய்டடா சிபிஎஸ்சி அந்த மாதிரிலாம் கேட்பாங்க, கொடுத்துருங்க. எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க, எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்கன்னு போடுங்க. 6th to 10th ஒரு சிலர் வந்து ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, ஆனால் 11th 12th வேறு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. நீங்கள் 6th to 12th எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ கேர்ஃபுல்லாக போட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட வேண்டியது தான். கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக் டீட்டெயில்ஸில் ஹையர் செகண்டரி, தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் எனி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அல்லது படித்து முடிச்சிட்டிங்களான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ், நோனா நோ, மோஸ்ட்லி நோ வரும், கொடுத்துருங்க. குரூப் கோடு உங்களுக்கு 12th மார்க் ஷீட்டில் இருக்குது, அதை பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். குவாலிஃபைங் இயர் வந்துடும், 10 digit ரெஜிஸ்டர் நம்பர், நம்ம பர்மனெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் முன்னாடியே கொடுத்துருப்போம், அதனால் அது வந்துடும். எல்லா சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்களா, எத்தனை அட்டம்ப்டில் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது நீங்கள் எஸ் கொடுத்து அதுக்குரிய ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் எவ்வளோ மார்க்கு, அதர்ஸில் எவ்வளோ மார்க் அப்படின்னு மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, நீங்கள் அப்டைன்டு மார்க் எவ்வளோ அதை கொடுங்க. மார்க் ஷீட்டை பார்த்து 12th மார்க் இது அவங்க ஹெச்எஸ்சின்னு கொடுத்துருக்காங்க, 12th மார்க். ஓகேங்களா, சரி. ஸோ சேவ் அண்ட் ப்ரொசீட் நெக்ஸ்ட்டுக்கு கொடுங்க. கொடுத்ததும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் மதர் டங் என்ன, சிவிக் நேட்டிவ், உங்களோட ஊர் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தா டவுன் பஞ்சாயத்தா, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிங்களா தமிழ் மீடியத்தில் படிச்சிங்களா, ஸ்கூலு, சிவிக் ஏரியா ஆஃப் த லாஸ்ட் ஸ்கூல் ஸ்டடிடு, உங்கள் ஸ்கூல் கார்பரேஷனில் இருந்துச்சா, 12th படித்த ஸ்கூல் கார்பரேஷனாக வில்லேஜா அது, மீடியம் தமிழ் வழியில் இங்கிலீஷ் வழியில் ஆங்கில வழியில் கல்வி படிச்சிங்களா, அதாவது எக்ஸாம் எழுதிருப்பீங்களா தமிழ்லேயே வந்து தாவரவியல், இயற்பியல், வேதியியல் இந்த மாதிரி எழுதினீங்களா, இல்லை இங்கிலீஷ் இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதினீங்களா, அது பார்த்துக்குங்க. எது எக்ஸாம் 12th என்ன மீடியத்தில் படிச்சிங்களோ அந்த எக்ஸாம் தான் எழுதிருப்பீங்க, அந்த லாங்குவேஜில் தான் எழுதிருப்பீங்க. பேரண்ட் ஆக்குபேஷன், கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா, செல்ஃப் எம்ப்ளாய்டா, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன, ஆனுவல் இன்கம் ஆஃப் த பேரண்ட் எவ்வளோ போட்டுடணும். அடுத்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீஸ் கன்செஷன் வேணுமா, வேணும்னா வேணும், வேணான்னா வேணாம். உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணனோ அக்காவோ ஆல்ரெடி ஃபஸ்ட் கிராஜுவேட் வாங்கியிருக்காங்கன்னா எஸ் போடுங்க, இல்லைனா நோ போடுங்க. இப்போ அம்மா அப்பாலாம் கிராஜுவேட்டாக இருந்தாங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் வராதுன்னு ஒன்று தான் வரும், அந்த மாதிரி. சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. இப்போ அடுத்து ஃபோட்டோ, சிக்னேச்சர், டாக்குமெண்ட் அப்லோட், ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணுங்கள். இந்த சைஸ் வந்து 550 KB to 100 KB தான் இருக்கணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ.
உங்கள் சிக்னேச்சர் வந்து 10 கேபிலேருந்து 40 கேபி வரைக்கும் தான் இருக்கணும். ஜேபிஜி ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணும். பார்த்துங்க, ஒரு ஃபைல் ஃபார்மேட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், இது எல்லாமே பிடிஎஃப் ஃபைலில் தான் இருக்கணும்னு கொடுத்துருக்கான். பார்த்துங்க, எஸ்எஸ்எல்சி 10th மார்க் ஷீட் தான் எஸ்எஸ்எல்சி. +1 மார்க் ஷீட் கம்பல்சரி கிடையாது, ஸ்டார் போட்டிருந்தா தான் கம்பல்சரி. ஹெச்எஸ்சினா 12th மார்க் ஷீட் பிடிஎஃப் ஃபைலு. டிசி, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், போனஃபைட் சர்டிஃபிகேட், 6 to 12 ஸ்டடிட் இன் டிஎன் ஸ்கூல்ஸ் வாங்கி படிச்சிருந்தீங்கன்னா அவங்க வைக்கணும். பேரண்ட்டோட ஆதார் கார்டோ, ரேஷன் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, ஓட்டர் ஐடியோ, இந்த 1, 2, 3, 4ல் ஏதாவது ஒன்று கம்பல்சரி அப்டேட் பண்ணணும். கேண்டிடேட்டோட ஆதார் கார்டு வேணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எனி ஒன் பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், அது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஷ்யூ பண்ணியிருக்கணும். இன்கம் சர்டிஃபிகேட் வேணும். ஸோ இதெல்லாம் கம்பல்சரி அப்லோட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இன்கம் சர்டிஃபிகேட் வந்து 2.5 lakhsக்கும் கம்மியாக இருக்க ஆனுவல் இன்கம் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் தான் வேணும், மற்றவங்களுக்கு தேவையில்லை. நான் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேணும், உங்களுக்கு கேட்காம கூட போகலாம். ஸ்டார் பார்த்துக்குங்க, ஸ்டார் பார்த்ததெல்லாம் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் வரும். ப்ரிவ்யூ பார்த்துட்டு அப்புறம் பேமெண்ட் ஃபீஸ் எவ்வளோ கேட்குறாங்களோ அதை பே பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்க வேண்டியதான். ஸோ இதுதான் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸுக்கு 2024-2025க்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ.